சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்து கிட்ட வந்து ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து. டே என்னடா ஆச்சுன்றாங்க. போடா உன் பிளான் ஒர்க் அவுட்டே ஆகல, அந்த ராணி எனக்கு அகேன்ஸ்டா வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான்றாங்க, என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பிளே பண்ணுன்னு சொன்னதும் ராணி பேசினது அதே மாதிரி வந்து மனோஜ் பேசினதுன்னு எல்லாம் இருக்கு. ஏண்டா எப்பவும் பேசுறவ உன்கிட்ட இப்படி வந்து பேசுறான்னா நீ உஷாரா இருக்க வேண்டாமா, அதை விட்டுட்டு நீயாவே வாக்குமூலம் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. ஆனாலும் அந்த பொண்ணு மேல திருட்டு பழியை போட்டது உங்களுடைய தப்பு தான். நான் முதல்ல அந்த ராணிங்கிற பொண்ணை பார்க்கணும், அவகிட்ட பேசி இதுக்கு ஏதாவது ஒரு வழியை வந்து நானே வகுக்கிறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து இல்ல தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, முதலே கடை டல்லா போயிட்டு இருக்கு, தேவையில்லாத போலீஸ் கேஸ்னு ஆச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால இதை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ரவி வந்து டே உன்னால வந்து எதுவும் முடியாது, அதுதான் முத்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கால, நீ முத்து கண்ட்ரோல்ல விடு, மீதி எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து ராணியோட நம்பரை கொடுக்குறாங்க. இதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னு சொன்னதும் உடனே மீனா எங்க மனோஜ் உங்களுக்காக எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணியிருக்காரு, இருந்தாலுமே நீங்க அவருக்கு உதவி பண்றேன்னு சொல்றீங்க, தான் தப்பு பண்ணாலும் 1000 தான் இருந்தாலும் அவன் என்ன, அவன் கஷ்டப்படும் போது நான் உதவி பண்ணாம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.